வணக்கம். இன்னைக்கு எந்த படத்த பத்தி பேச போறேன் அப்படின்னா, டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்கு. அத பத்தி தான் பேச போறேன். டெஸ்ட் அப்படிங்கிறது இது கிரிக்கெட் சார்ந்த படமா அப்படின்னு கேட்டா கிடையாது. கிரிக்கெட் இந்த படத்துல வருது. ஆனா கிரிக்கெட் சார்ந்து இருக்கா? இல்ல ஊழல சார்ந்து இருக்கா அப்படின்னு பார்த்தா, மேக்ஸிமம் இது பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி பேசக்கூடிய படமா தான் இருக்குது. அத நம்மளுக்கு காமிக்கிறதுக்காக கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த படத்துல வச்சிருக்காங்க. டெஸ்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது இல்லையா? டெஸ்ட் கிரிக்கெட் அப்படிங்கிறது நம்ம நெறைய பேர் விரும்பி பார்க்க மாட்டோம். இருந்தாலும் அதுலயும் நெறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. ஆ சித்தார்த் அவர்கள் நடிச்சிருக்காங்க. நம்மளுடைய மாதவன், மேடி நடிச்சிருக்காங்க. அண்ட் நயன்தாரா நடிச்சிருக்காங்க. இன்னும் நெறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல என்ன அப்படின்னா, ஆ ஐஐடிலலாம் படிச்சு கோல்டு மெடல்லாம் வாங்குன ஒரு சயின்டிஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய ஒருத்தர். அவர் ஏதாவது ஒரு கண்டுபிடிப்ப நம்ம நாட்டுக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஒருத்தர். இன்னொருத்தர் என்ன அப்படின்னா, விளையாட்டு கிரிக்கெட்ட ரொம்ப மூச்சா நினைச்சு விளையாடக்கூடிய ஒருத்தர். நாட்டுக்காக ரொம்ப உயிரை கொடுத்து விளையாடுறாங்கல்ல நெறைய பேர். அந்த மாதிரி நாட்டுக்காக விளையாண்டு நாட்ட ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விளையாட்டு வீரர். இவங்க 2 பேருக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள் அண்ட் இவங்கள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள், என்னென்ன விஷயங்கள்ல இவங்களுக்கு லாபமா இருக்கு, என்னென்ன விஷயங்கள்ல இவங்க தோத்து போறாங்க அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயிலா பேசியிருக்கக்கூடிய ஒரு படம் தான் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல என்ன அப்படின்னா, நம்மளுடைய நாட்டுல என்ன விஷயம் நடந்தா நாடு நல்லா இருக்கும் அப்படிங்கறத நம்ம யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு படமா இது இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால எங்க திறமை இருக்கோ அவங்க யாருமே நம்ம நாட்டுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்ய மாட்டேங்கிறாங்க. செய்யணும்னு நினைச்சாலும் செய்ய முடிய மாட்டேங்குது அப்படிங்கறதுதான் இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா, மாதவன் கேரக்டர் ஒரு சயின்டிஸ்ட் கேரக்டரா இருக்கும். அவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு நாட்டுக்காக கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் இந்த சித்தார்த் அவர்கள் நடிச்சிருக்கக்கூடிய கேரக்டர் என்னன்னா, அவங்க ஒரு சிறந்த கிரிக்கெட் பிளேயரா இருப்பாங்க. நாட்டுக்காக விளையாண்டு நிறைய மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்திருப்பாங்க. ஸ்டார் கிரிக்கெட் பிளேயர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? சோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டரா இருப்பாங்க. சோ இவங்க 2 பேருக்கும் இவங்கள சுத்தி என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத பார்க்கும் பொழுது, ஒரு காலகட்டத்துல இந்த சயின்டிபிக்கா நம்ம ஏதாவது கண்டுபிடிச்சு நாட்டுக்கு குடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கக்கூடிய ஒரு பர்சன். அவங்களுடைய அந்த நாலேட்ஜ் எல்லாமே மொத்தமா போட்டு நாட்டுக்காக செய்யணும் செய்யணும் செய்யணும்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன். அவங்களுக்கு வேணுங்கிற அந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்காததுனால, அவங்களால என்ன பண்ணணும்னு நினைச்சாங்களோ அத அவங்களால பண்ண முடியாம போயிடுது. அது முடியாம போகும்போது அவங்க சில தவறான விஷயங்களை பண்ணியாவது நம்ம இத சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. கடைசியில அவங்க பண்ண எல்லா விஷயமே தவறான ஒரு முடிவால தான் முடிஞ்சிருது. சோ இதுதான் கதையில சொல்லியிருக்காங்க. இது நார்மலா எல்லார் லைஃப்லயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்ப நான் கூட நிறைய விஷயங்களை பேசும்போது நான் சொல்லுவேன், இங்க படிக்கிறீங்கல்ல, நாட்டுக்கு ஏதாவது செய்யலாம்ல. அத விட்டுட்டு படிக்கும் போதே அப்ராட்ல போய் செட்டில் ஆயிடணும். ஃபாரின்ல செட்டில் ஆயிடணும். அமெரிக்கால செட்டில் ஆயிடணும். ஆஸ்திரேலியா செட்டில் ஆயிடணும். நம்ம துபாய்க்கு போய் செட்டில் ஆயிடணும். படிக்கும் போதே இந்த மாதிரியே தான் நம்ம சொல்லிக் குடுத்து குழந்தைங்கள வளர்க்குறோம் இல்லையா? எதுக்காக இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் வருது அப்படின்னு சொன்னா, படிச்சுட்டு இங்க இருந்தா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்காது. அப்படி கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்துல தான் நம்ம வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிருவோமே அப்படின்ட்டு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிடுறாங்க. இங்கேயும் நிறைய சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. நாலேஜ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கு. ஆனா வாய்ப்புகள் அப்படிங்கிறது எந்த நாட்டுல இருக்கு? எத்தனை பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்குது? அததான் இந்த படத்துல பேசியிருக்காங்க. ஏன்னா மேலோட்டமா பார்த்தா நம்மளுக்கு அதெல்லாம் தோணாது. ஏதோ ஒரு மேட்ச் ஃபிக்சிங் மாதிரி யாரோ ஒருத்தர் பண்றாங்க. சோ அத டபுள் கிராஸ் பண்ணி ஒரு சயின்டிஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறாரு. அவருடைய கண்டுபிடிப்புகளுக்கு பணம் தேவைப்படுது. அதனால யூஸ் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி மேலோட்டமா பார்த்தா இவ்வளவுதான் புரியும். பட் கொஞ்சம் டீப்பா போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு சயின்டிஸ்ட் அதுவும் ஐஐடில டபுள் கோல்டு மெடல் வாங்கி டபுள் டிகிரி முடிச்சு என்னெல்லாமோ அதுல படிப்புலாம் சொல்லுவாங்க. ஐஐடில டபுள் மாஸ்டர் டிகிரியா என்னமோ சொல்லுவாங்க. சோ அந்த அளவுக்கு படிச்சிருக்க கூடிய ஒருத்தர். அவர் நினைச்சிருந்தா ஃபாரின்ல பெரிய வேலையில செட்டில் ஆகி நிறைய சம்பாதிச்சு கோடீஸ்வரன் ஆகியிருக்க முடியும். அப்படி இல்லாம நம்மளுடைய நாட்டுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். அந்த மனுஷனுக்கு நாடு என்ன செஞ்சிருக்கு?
அப்படிங்கறது தான் வந்து இந்த படத்துல வந்து தெளிவா காமிச்சிருக்காங்க. அதாவது இப்படி வந்து நீ நாட்டுக்காக செய்யணும்னு நினைச்சேன்னா இந்த நாடு உனக்கு ஒண்ணுமே செய்யாது அப்படிங்கிறது தான் வந்து தெளிவா இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. அதுதான் உண்மையும் கூட. இப்ப எத்தனை பேருக்கு வந்து நம்ம இது பண்றோம், இந்த மாதிரி வந்து நிறைய பெரிய படிப்புலாம் படிச்சு நான் நாட்டுக்கு சேவை செய்யணும்னு ஒருத்தர் பேசினாருன்னா நம்ம எத்தனை பேர் அவங்கள பார்த்து சிரிப்போம். யோசிச்சு பாருங்க. ஏடா இப்படிலாம் படிச்சிருக்க, அதாவது வெளிநாட்டுல வந்து வேலைக்கு அப்ளை பண்ணா பெரிய பெரிய வேலையெல்லாம் கிடைக்கும், போய் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறத விட்டுட்டு நாட்டுக்கு சேவை பண்ண போறான், நம்ம நாட்டுக்கு சேவை அப்படின்னு சொல்லி நம்ம சிரிக்க மாட்டோம். சோ அந்த ஒரு கேலி அப்படிங்கிறது நாட்டை பத்தி தான் நம்ம கேலி பண்றோம். நாட்டை பத்தி கேலி பண்றோம் அப்படின்னா நம்மள நாமளே கேட்டல் பண்ணிக்கிற மாதிரிதான். சோ இந்த நிலைமையெல்லாம் எப்ப மாறும் அப்படிங்கிறது தெரியாது. சமீபத்துல வந்து நம்மளோட காஷ்மீர்ல வந்து வார் வந்துச்சுல்ல, இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு சின்ன சண்டை வந்தது. சின்ன சண்டைனாலும் அதுக்கு வந்து நிறைய உயிர்கள், உயிர் சேதங்கள் ஆச்சு. அதுக்கு நிறைய செலவுகளும் ஆச்சு. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சண்டைகள் வரும்பொழுது நான் ஒரு மீம் அந்த அந்த ராணுவம் சம்பந்தமான நிறைய ரீல்ஸ் எல்லாம் வரும் இல்லையா? சோ அதுல வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தேன். என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அதாவது ஒரு ராணுவ வீரர் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு போர்ல வந்து இது பண்றாங்க அப்படிங்கறத லைவா கேட்ச் பண்ண ஒரு வீடியோவை ஒரு ரீல்ஸ்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. சோ அதுல வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரைனிங்கும் இந்த மாதிரி நாட்டுக்காக உழைக்கக்கூடிய ஒரு சர்வீஸும் ஒரு 10 வருஷம் பண்ணவங்க மட்டும்தான் அரசியலுக்கு வர முடியும், ஆட்சி அமைக்க முடியும், அதிகாரத்துல இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷனை நம்ம நாட்டுல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணேன். இது வந்து என்ன அப்படின்னா, ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, அவங்க அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்றாங்க, அந்த அளவுக்கு நாட்டுக்காக உழைக்கிறாங்க அப்படின்னா, நாளைக்கு அவங்க அதிகாரத்துல அவங்கள உட்கார வச்சோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தப்பான ஒரு விஷயத்துக்கு அவங்க துணை போக மாட்டாங்க. நாங்க காப்பாத்துன ஒரு நாடு, 10 வருஷமா நான் சர்வீஸ் பண்ணேன் ராணுவத்துல, அப்ப வந்து நாட்டை காப்பாத்துறதுக்காக நான் வந்து ட்ரை பண்ணேன். அப்படி நான் காப்பாத்தின ஒரு நாடு, அந்த நாட்டுல ஒரு ஊழல் என் மூலமா நடக்குமா, நான் ஊழல் பண்ணி அந்த நாட்டை கெடுப்பேனா, அதை நான் ஒரு காலம் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கும் இல்லையா? சோ அதுக்காக நான் அந்த மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எதுக்கு என்னதான் பண்றாங்க இவங்க அப்படின்னு எந்த அரசியல்வாதியுமே நம்ம வந்து இவங்கதான்ப்பா நாட்டை காப்பாத்த போறாங்கன்னு அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு இருக்கு நாடு. சோ அரசியல்வாதிகள் ஒரு பக்கம், இந்த மாஃபியா கேங்ஸ் ஒரு பக்கம் நம்ம நாடை வந்து ரொம்ப யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, வெளிநாடுகள்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்தியா அப்படிங்கிறது அவங்க உற்பத்தி பண்ற பொருட்களை விற்கக்கூடிய ஒரு சந்தையாகத்தான் பார்க்கப்படுகிறது உலக நாடுகள்ல. ஏன்னா இங்க நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம், ஏன் வாங்குறோம்னே தெரியாம வெளிநாட்டு பொருட்கள் எல்லாம் வாங்கி வாங்கி வீட்டுல வச்சுக்கிறோம். எதுக்கு யூஸ் பண்றோம்னே தெரியாம நிறைய பொருட்களை வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ அந்த மாதிரியான மைண்ட் செட் இருக்கக்கூடிய நாடுகள் வந்து ரொம்ப கம்மி தான். நம்ம நாடு வந்து நல்ல அறிவாளியான ஒரு நாடுதான், நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு நாடுதான். ஆனா யோசனையே இல்லாத நாடு அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த மாதிரியான ஒரு நாட்டுலதான் நம்ம இருக்கோம். நம்மலாம் யோசிக்கணும். டெஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு படத்துல வந்து அததான் வந்து சொல்லியிருக்காங்க, மறைமுகமா சொல்லியிருக்காங்க. அதாவது இவ்வளவு படிச்சு இவ்வளவு நாலேஜா இருக்கக்கூடிய, நாட்டுக்கு உழைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு நம்ம நாட்டுல எந்த விதமான அடிப்படை அங்கீகாரமும் கிடைக்கிறது இல்ல. அததான் வந்து அழகா சொல்லியிருந்தாங்க அந்த படத்துல. நீங்களும் வந்து டெஸ்ட் அப்படிங்கிற அந்த படத்தை பார்த்திருப்பீங்க. பார்த்திருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம ஒரு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. ஓகேவா? மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை பாய்.